தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசரின் அரசியல் பின்னணியை இப்போது பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். வழக்கறிஞரான இவர் அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக வெற்றி பெற்ற போது இவரது வயது 27 மட்டுமே. பின்னர் 1980ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார். 1991ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகிய திருநாவுக்கரசர் தனிக்கட்சி தொடங்கினார். அப்போது நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். இதன் பிறகு சில ஆண்டுகளில் அதிமுகவில் மீண்டும் இணைந்த திருநாவுக்கரசர் 1996 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். இதைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகிய அவர் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் தனிக்கட்சியை தொடங்கினார். 1999 மக்களவைத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரவுடன் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றார். இதன்பின் 2002ஆம் ஆண்டு தனது கட்சியை பாரதிய ஜனதாவுடன் திருநாவுக்கரசர் இணைத்தார். இதைத் தொடர்ந்து வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். 2004இல் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வான இவர் பின்னர் பாரதிய ஜனதாவின் அகில இந்திய செயலராகவும் நியமிக்கப்பட்டார். இதன்பின் 2009இல் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோற்ற இவர் பின்னர் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கியிருந்தார். 2012ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவை விட்டு விலகிய திருநாவுக்கரசர் பின்னர் காங்கிரஸில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து அவர் கட்சியின் தேசிய செயலராக நியமிக்கப்பட்டார். தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் அவர் நியமனமாகியுள்ளார்.